இது போக 60 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் இதுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட்டாகவும் ஏறும். 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி மினிமம் ஒரு 1.25 நாள் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 1.25 நாள் கேரண்டியாக நிற்கும். ஒரு 30 மினிட்ஸ் நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா 75% ஆஃப் சார்ஜ் கண்டிப்பாக ஏறும். இப்போ இதில் சார்ஜ் வந்து பார்த்துட்டோம். ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது 25 வாட்ஸில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஹைலைட்டோட ப்ரோ ஹைலைட், அது என்ன ப்ரோ ஹைலைட் அப்படின்னா கேமரா. என்னடா கேமராவில் இத்தனை ஓட்டையாக கொடுத்துருக்கானே என்ன அப்படின்னு தானே எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. ஆமாங்க, இதில் வந்து வைடனிங் ரேஞ்ச் அதிகமாக ப்ரைமரியில் 200 MPயில் வைடனிங் 1.4Fல ஸோ வைடண்டாக தெரிகிற மாதிரியும் ப்ரைமரி 200 ஆகும். அடுத்தது 50 MP அல்ட்ரா வைடு கேமரா வைடு f1.9லேயும், அடுத்தது 50 MP டெலிஃபோட்டோ கேமரா வைடு f2.9லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இருக்கிறதுலையே சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர் குவாலிட்டி எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, இது இல்லை நான் சன்லைட் எடுக்கிறேன், இல்லை நைட் டைமில் எடுக்கிறேன் அப்படின்னாலும் பிக்சர் குவாலிட்டி தாறுமாறாக ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் 8Kல கூட எடுத்துக்கக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க.